வெல்கம் பேக் டு சேனல் ஜோஸ்ரீ தமிழ. டிஎன்சிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போது 300 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிளர்க்கு, ஹெல்ப்பரு, வாட்ச்மேன் போன்ற நிறைய பதவிகள் இருக்குது. A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் தகுதி, என்ன வயது வரம்பு எல்லாமே இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு தகவலை நான் 1 by 1 சொல்லிடுறேன். என்னென்ன எண்ணிக்கைகள், என்னென்ன காலி பணியிடங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் எழுத்தர், அதாவது ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 100 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி உதவுபவர், அதாவது ஹெல்ப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வேக்கன்சி. அப்புறம் காவலர், அதாவது வாட்ச்மேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வேக்கன்சி. மொத்தமாக 300 வேக்கன்சிக்கான அறிவிப்புங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர், அதாவது ரெக்கார்ட் கிளர்க். இதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி வந்து நீங்கள் சயின்ஸ்லேயோ இல்லை அக்ரிகல்ச்சர்லேயோ முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிடெக் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உதவுபவர் ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸே போதுமானது. காவலர், அதாவது வாட்ச்மேனுக்கு 8th பாஸ் பண்ணி தான் போதும். ஓகே, இதற்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பதவிக்குமே வயது வரம்பு அப்படிங்கிறது பொது தான். ஓகே, அதாவது ஓசி கம்யூனிட்டி பொது பிரிவினர் அப்படின்னா 32 வயது வரை அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா 34 வயது வரை அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னா 37 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கான ஊதியம் பாருங்கள், 5285 ப்ளஸ் டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அகவிலைப்படி அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் வந்து மற்றும் பணி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி 120 ரூபா அப்படிங்கிறதும் கொடுத்துறாங்க. ஒரு நாளைக்கு போக்குவரத்துக்கு 120 ரூபா ப்ளஸ் வந்து சம்பளம் 5285 ப்ளஸ் டிஏ அப்படிங்கிறது வழங்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்கும் மாறும், ஸ்லைட்டாக தான் மாறுது, பெரிய மாறுதல்கள்லாம் இல்லை. இதுக்கு 120 ரூபா, இதுக்கு 100 ரூபா அந்த மாதிரி. ஓகே, ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தூத்துக்குடி மண்டலத்திலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதனை தொடர்ந்து அப்படியே மாவட்ட வரை அந்த வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள் மாவட்டத்தின் பெயரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் மாவட்டத்திற்கு இந்த வேலைவாய்ப்பு வந்ததுக்கப்புறம் நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிய தற்காலிகமாக பருவகால இந்த பட்டியல் எழுத்தர், அப்புறம் வந்து உதவுவர் போன்ற பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தான். ஓகே, நிரந்தர பணி இல்லை, பட் தற்காலிகம் தான். பட் எவ்வளோ ஆண்டுகள் அப்படிங்கிறது இல்லை, தற்காலிகமாகவே நீங்கள் ரொம்ப ஆண்டுகள் வந்து இருக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இதில் முதல் 2 பதவி கிளர்க்குக்கும் ஹெல்ப்பருக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த காவலர் பதவி இருக்குல்ல, இதற்கு வந்து ஆண்கள் மட்டுமே அப்ளை செய்ய முடியும். ஓகே, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரையும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ்கள் நகல்களுடன் மண்டல மேலாளர், அதாவது இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து இதற்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்கள் இங்கே தான் வாங்கிக்கணும். மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம். ஸோ இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய சிப்காட் காம்ப்ளெக்ஸ், மீளவிட்டான், மடுதூர். ஸோ இந்த அட்ரஸில் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் பூர்த்தி பண்ணி தேவையான ஆவணங்களோட நகல்களை இணைச்சு நீங்கள் வந்து வர 31/7க்குள்ளே நீங்கள் வந்து அங்கேயே வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. நேர்காணல் மூலமாக மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை இவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. பட் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையுமே தெளிவாக வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டம் இந்த மடத்தூர் டிஎன்சிஎஸ்சி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத அங்கேயே கேட்டு இந்த கல்வி தகுதியும் வயது வரம்பு எல்லாம் பொருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் சேர்ந்தவங்க. ஓகே, அடுத்தடுத்து ஒரு மாவட்டமாக வரும். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மூலிமா தெரியப்படுத்துகிறேன். இந்த அறிவிப்பை பார்க்குறதுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன். ஸோ இதேமாரி நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.